ஆன்லைனில் A1 சாப்ட்வேர் கொண்டு அதிக லாபம் தரும் வியாபாரம் என ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியவர்கள் ஏமாற்றிய நெய்வேலியை சார்ந்த 7 இளைஞர்களை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 50 கோடி ரூபாய் மற்றும் கோடிக்கணக்கிலான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் கோகிலா. இவரது முகநூல் வழியே தொடர்பு குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்கின்ற கம்பெனியில் ஆன்லைன் டிரேடிங் செய்து தனது பெயர் மற்றும் முகவரி தொலைபேசி எண்களை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து பெங்களூரில் இருந்து இவரது தொலைபேசியில் அழைப்பு வந்து குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் மற்றும் ஆல்கோ மாஸ்டர் ட்ரெய்னிங் கம்பெனியில் இருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் சாப்ட்வேர் மூலம் ஆன்லைன் டிரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி அதில் முதல் தவணையாக 38,000 ரூபாயை செலுத்தி உள்ளார். தொடர்ந்து அந்த நிறுவனம் மூலம் பல்வேறு தவணைகளாக 18 லட்சம் ரூபாயை அனுப்பிய நிலையில் ₹1 கூட லாபமாக திருப்பி செலுத்தாததால் அவர்களை பலமுறை தொடர்பு கொண்டு உள்ளார். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஜூலை மாதம் புகார் அளித்தார். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பெங்களூர் மற்றும் நெய்வேலி சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான காவலர்கள் கொண்ட தனிப்படை நேற்று பெங்களூர் சென்று குற்றவாளிகளான ரூப் அகமது மற்றும் அவரது கூட்டாளிகளான ஜெகதீஷ், அன்சார் முகமது உள்ளிட்ட 7 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியா, துபாய், ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல கால் சென்டர்கள் அமைத்து 500க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு ஏமாற்றி உள்ளது என்றும் இவர்களுடைய 64 வங்கிக் கணக்கில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது. மேலும் இந்த மோசடிகள் அனைத்தும் துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. முக்கிய குற்றவாளியாளர்கள் நெய்வேலியை சேர்ந்த நவ்சர் கான் அகமது என்பவர் தலைமறைவாக இருப்பதால் போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். இதேபோன்று நாமக்கல், மும்பை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். தற்போது வரை கடந்த 9 மாதங்களில் 56 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தெரியவந்தது என்றும் மோசடிக்காரர்கள் இருந்து 4 சொகுசு கார், 1 விலை உயர்ந்த பைக், வேன், கம்ப்யூட்டர், கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த வருடம் மட்டும் இந்தியா முழுவதும் 1,57,346 பேர் விவரங்கள் இந்த நிறுவனம் இணையதளம் மூலம் பெறப்பட்டு வைத்துள்ளனர் என்றும் இவர்கள் அனைவரிடம் விசாரித்த பிறகு எவ்வளவு கோடி ஏமாற்றப்பட்டுள்ளது என்றும் எத்தனை பேர் ஏமாந்தர்கள் எனவும் தெரியவரும் என தெரிவித்தனர்.